ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரக்ஷனா கிச்சன் அண்ட் விலாக். நான் தான் உங்கள் சங்கீதா. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொன்னாங்கண்ணி கீரை கடையல் தான் செய்ய போகிறோம். ஸோ பொன்னாங்கண்ணி கீரை பார்த்திங்கன்னா கீரைகளின் ராணி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. விட்டமின் ஏ, பி, சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சத்துக்கள் இருக்குது. அதுவும் இல்லாத இரும்பு சத்தும் இதில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது. அதுவும் இல்லாமல் உடல் சூட்டை தணிக்கக்கூடியது இந்த பொன்னாங்கண்ணி கீரை. அதே போல் பார்த்திங்கன்னா உடல் எடையும் இது குறைக்கக்கூடியது. ஸோ இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ இது எப்படி செய்யலான்றதை நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நான் பருப்பு தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுக்கினேன். கூடவே தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இதை குக்கர் மூடி போட்டுட்டு நம்ம ஒரு 5-6 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ ரொம்ப குழையக்கூடாது. ஒரு 3/4 வேக்காடு வரைக்கும் வெந்திருக்கணும். ஏன்னா நம்ம இதில் கீரையை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் இப்போ இதில் நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாம். வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம கீரையை சேர்த்துக்கணும். எந்த கீரையாக இருந்தாலும் பரவாயில்ல. கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ அந்த டைமுக்கு நம்மளுக்கு எந்தெந்த கீரைகள்லாம் கிடைக்குதோ அதை நம்ம வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கினா ரொம்பவே நல்லது. அதுலேயும் பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை ரொம்பவே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு இது வேக வச்சு எடுத்துக்கணும். கீரை நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகணும். ஸோ இந்த பயிறு கூட நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். ஸோ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். இதில் கொஞ்சமாக நான் புளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா கடைஞ்சி எடுத்துட்டோம் பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம இதில் செய்கிறத விட இன்னும் மண் சட்டியில் செஞ்சோன்னா நம்ம டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் கீரையெல்லாம் செய்யும்போது. ஸோ மண் சட்டி இருந்தால் அதில் கூட நீங்கள் செஞ்சுக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த அளவுக்கு திட்டமாக இருந்தால் போதும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே நான் ஒரு 3 காஞ்ச மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். ஸோ அதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த கீரையோட டேஸ்ட்டே ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கிராமத்துலலாம் இந்த கீரையெல்லாம் நல்லாவே கிடைக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷான கீரையாக கிடைக்கும். நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்கன்னா இந்த சந்தையிலலாம் சந்தை போடுவாங்க இல்லையா, அந்த இடத்துல போய்ட்டு வாங்கினீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷான இருக்கும். ஸோ நல்லா வதக்கியாச்சு. இது கூடவே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து இதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் வெங்காயம் தக்காளி பருப்பு கூடவும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இது மாதிரி தனியாக நம்ம தாளிச்சியும் சேர்த்துக்கலாம். ஸோ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற இந்த கீரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம்.
ரொம்பவே டேஸ்ட்டான பொன்னாங்கண்ணி கீரை கடையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பொரியலாகவும் கூட செய்யலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோசைக்கு கூட தொட்டுன்னு சாப்பிடலாம். இட்லி தோசைக்கு சாப்பிட்டாலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்குமே நம்ம போட்டுட்டு சாப்பிட்லாம் இதை. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், பொன்னாங்கண்ணி கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதை வந்து கொதிக்க வைக்கக்கூடாது. தாளிச்சிட்டு நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.